டியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன், அதாவது இயற்கணிதம். இன்றைக்கி நம்ம இதில் ஒரு 5 ஹோம்ஒர்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, L is equal to 4pq square, B is equal to minus 3p square q, H is equal to 2p cube q cube, அதாவது p power 3 q power 3 எனில் L into b into h இன் மதிப்பை காண்க. L னா b னா h ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம இதை மூணையும் பெருக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இங்கே L என்ன கொடுத்துட்டாங்க, 4pq ஸ்கொயர், b என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 3p ஸ்கொயர் q, h என்ன கொடுத்துருக்காங்க 2p cube q cube எனில் L into b into h இன் மதிப்பை காண்க. ஸோ பாருங்க, L into b into h இதோட மதிப்பு கேட்குறாங்க. L into b into h சமம் L என்ன 4p q ஸ்கொயர் பெருக்கல் b என்ன மைனஸ் 3p ஸ்கொயர் q பெருக்கல் h என்ன 2p cube q cube. ஓகேவா? இப்போ நாம் இதில் என்ன பண்ணோம்னா, நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ்லாம் தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது நம்பர்ஸ் தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதாவது டேர்ம்ஸ். இப்போ வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட், அதாவது இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி p ஸ்கொயர் p கியூப் இதை தனியாக மல்டிபிள் பண்ணிக்கணும், ஏன்னா இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ். அதே q ஸ்கொயர் q கியூப் இது தனியாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4ஐயும் 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are, அது 4 3 12. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 12. 4 3னா 12, இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் 12. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 2 2 12 24, 2 12 24. ஸோ மைனஸ் இருக்கனால மொத்தம் மைனஸ் 24, மைனஸ் 24. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது பாருங்கள், p, இங்கே p ஸ்கொயர், பியும் p ஸ்கொயர். அதாவது என்னன்னா எப்படி டேர்ம்ஸ் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், a பவர் m இன்டூ a பவர் n அப்படின்னா என்ன பண்ணுவோம், பவர் என்ன பண்ணிப்போம், ப்ளஸ் பண்ணிப்போம், a பவர் m ப்ளஸ் n பண்ணிப்போமா. இங்கே p பவர் 1, இங்கே எதுவுமே இல்லை, என்ன இருக்குன்னு அர்த்தம், p பவர் 1 பெருக்கல் இங்கே என்ன இருக்குது p ஸ்கொயர் பெருக்கல் இங்கே என்ன இருக்குது p பவர் கியூப். இப்போ இங்கே கீழே பேஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். பெருக்கல் பேஸ் ஒரே மாதிரி இருந்து பெருக்கல் இருந்து அடுக்கு என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். கூட்டினா என்ன வரும், இங்கே 1 + 2 3, 3 + 3 6. அப்போ p பவர் 6, அப்போ மைனஸ் 24 p பவர் 6. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், q இருக்குது. க்யூவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, q ஸ்கொயர் இன்டூ இங்கே என்ன இருக்குது q. ஸோ இன்டூ q இன்டூ இங்கே என்ன இருக்குது q கியூப். இப்போ பாருங்கள், q ஸ்கொயர், இங்கே க்யூவில் இங்கே எதுவுமே இல்லை நடக்குன்னு அர்த்தம், பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ q ஸ்கொயர் q1 இன்ட்டு q கியூப். q ஸ்கொயர்னா 2 + 1. இது இங்கேயும் பாருங்கள் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்போ 2 + 1 3, 3 + 3 6. அப்போ q பவர் 6, அப்போ மைனஸ் 24 p பவர் 6 இன்ட்டு q பவர் 6. தட் இஸ் ஏ ஆன்சர். எப்படின்னு புரியுதா? எல் வந்து 3 வேல்யூ, எல்லுக்கு என்ன, எல் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஹெச் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதை 3 நம்ம பெருக்கிறோம், பெருக்கி இதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 3 பெருக்க நமக்கு என்ன கிடைக்குது, 4 3s are, அதாவது 4 3 12, மைனஸ் இருக்கான மைனஸ் 12, 2 மைனஸ் 12 மைனஸ் 24, 2 12 24, மைனஸ் இருக்கான மைனஸ் 24. அதே p பாருங்க, p இன்ட்டு p ஸ்கொயர் p கியூப், p கியூப் இன்ட்டு p கியூப் p பவர் 6. அதாவது என்னன்னா பவர் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, பவர் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த மாதிரி நார்மலாக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். p இன்ட்டு p ஸ்கொயர்னா p கியூப், அதாவது ஒரு p இங்கே இருக்குது, இங்கே 2 p இது பண்ணோம். அப்போ p கியூப் p பவர் 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு விரிவாக்கு என்ன பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5x இன்ட்டு 2y மைனஸ் 3, 5x 2y மைனஸ் 3. அது 5xங்கிறது என்னன்னா 2y மைனஸ் 3க்கு காமன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணும். 5x 2y மைனஸ் 3. பாருங்க, இந்த 5x என்ன பண்ணணும், 2yயோட மல்டிபிள் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் 3யோட மல்டிபிள் பண்ணணும். பாருங்க, 5 2s are, 5x இன்ட்டு 2y, 5 2s are 10, 5 2 10. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய்
10xy பாருங்க ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு, ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஏன்னா ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். ஓகேவா, அது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் கிடைக்கும், அதே மாதிரி ப்ளஸ்ஸையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் கிடைக்கும். புரியுதா, இங்க என்ன இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இந்த சைடு மைனஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ஐ 3 15, எக்ஸுக்குனால 15x, அதாவது 15x. ஓகேவா, அப்போ அதை பாருங்க 5 ஐ 3 15, எக்ஸுக்குனால எக்ஸ். ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஒன்றுமே ரொம்ப ஈஸி, மல்டிபிள் பண்ணி எழுதினா மட்டும் போதும். 5x இன்ட்டு 2yனா 10xy, அதே ஐ 3 15 மைனஸ் இருக்கலாம், இங்கே மைனஸ் போட்டோம், ஐ 3 15 15x, எக்ஸ் இருக்கனால எக்ஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா, ரொம்ப ஈஸி, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது. ஒன்றுமே கொடுக்குற டைம் என்ன கேட்டுக்கிறோம் அதை அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சரியா அல்லது தவறா என கூறுக. சரியா அல்லது தவறா என கூறுக. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் சரியா இல்லை தப்பான்னு சொல்லணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8x³ டிவைடட் பை 4x² டிவைடட் பை 2xy, 2xy, அதாவது 8x³ 4x² வகுக்கும் போது நமக்கு 2xy கிடைக்கும். இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வகுத்தா அந்த 2xy நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சுன்னா இது சரி, அப்படி கிடைக்கலாம் இது தவறு. ஓகேவா, போட்டு பார்க்கலாமா. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 8x³ டிவைடட் பை இங்க என்ன இருக்கு 4x². இப்போ நம்ம இதை அடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கான்ஸ்டன்ட் டைம் அழிங்க, இது அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 4 அடிச்சிட்டோம்னா 1, 1 4s are 4, 2 4s are 8, அதாவது ஒரு நாள் 4, 2 நாள் 8, மேலே 2 கிடைச்சிரும். அதே மாதிரி இங்கே x² இருக்கு, இங்கே x³ இருக்கு. ஸ்கொயர் இங்கே அழிச்சோம், இங்கே 2x இருக்கு, அதாவது x வந்து 2x இருக்கு, இங்கே 3x இருக்கு. அப்போ 2x போயிடுச்சா மீதி என்ன இருக்கும், 1x ரிமைனிங் இருக்குமா. அதாவது x³ x² வந்து அடிச்சோம்னா x³ 2x போயிடும், மீதி 1x இருக்கும். அப்போ பாருங்க 2xy, பாருங்க 2 நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு ரிமைனிங் x, y நம்ம அடிக்கிறது எங்க டைம்ல, ஸோ y அப்படி அடிக்கலாம் 2xy. இங்கே இப்போ இங்கே பாருங்க, இது நம்ம டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 2xy கிடைக்குது. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் என்னது, சரி. அப்போ இதோட ஆன்சர் என்ன, சரி. ஓகேவா, இதான் இதோட ஆன்சர். ஏன்னா நமக்கு இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குன்றதுனால நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2xy கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் சரி, சரின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 998 ஸ்கொயரின் மதிப்பை a - b² என்ற முற்றுரிமையை பயன்படுத்தி காண்க. இப்போ 998 ஸ்கொயர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டேரெக்டாக 998 இன்ட்டு 998 அப்படின்னு போட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே அப்படி போடக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும்னா அவங்க முற்றுரிமை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னன்னா முற்றுரிமை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்றதுனால நாம முற்றுரிமை பயன்படுத்தி, என்ன முற்றுரிமை அவங்களே கொடுத்துட்டாங்க, a - b² a - b². இப்போ a - b²னால இந்த டேம் a - b வர மாதிரி எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த டேம் அதாவது 998 ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இந்த 998 ஓகேவா, இந்த 998 எப்படி எழுதலாம், அதாவது ரெண்டு டைம் வர மாதிரி எழுதணும்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி பண்ணிக்கணும். ஸோ 998 1000 - 2, 1000 2 போச்சு நமக்கு என்ன கிடைக்கும், 998 தான் கிடைக்கும். இதை வந்து 1000 - 2² அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா இப்படி எழுதும் போது பாருங்க a - b² ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. a - b² ஃபார்முலாக்கு நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இங்க a - b² எப்படி, நம்ம என்ன ஃபார்முலா, a - b². ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம a - b² பார்த்துருந்தோம். இதுக்கு என்ன ஃபார்முலா, a² - 2ab + b², a² - 2ab + b². ஓகேவா, இப்போ இங்க இந்த இதுல ஏங்கிறது என்ன, பிங்கிறது என்ன, இங்க ஏங்கிறது 1000, ஏங்கிறது 1000, பிங்கிறது 2, ஒண்ணுமே இதை கொண்டு போய் அப்படியே இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, ஏங்கிறது நமக்கு என்னது 1000 - பிங்கிறது என்னது 2, ஸோ 1000 - 2² இங்க a²ங்கிறது என்ன 1000² - 2 இன்ட்டு ஏங்கிறது என்ன 1000, ஏங்கிறது என்னது 1000, பிங்கிறது என்னது, பிங்கிறது 2. ஸோ 2ab 2 1000
இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது என்னது 2 ஸ்கொயர் ஓகேவா பாருங்க என்ன இருக்கும் a minus b whole square is equal to 1000 square அதாவது a square minus 2ab 2 into 1000 into 2 plus b square bங்கிறது என்ன 2 so 2 square புரியுதா இப்போ 1000 ரெண்டு போச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் நம்ம கண்டுபிடிச்சது 998 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1000 ஸ்கொயர் பண்ணணும் ஓகே 1000 ஸ்கொயர் பண்ணால் 1000 ரெண்டு டைம் எழுதணும் பாருங்க 1000 ரெண்டு டைம் மல்டிபிள் பண்ணுவோம் பண்ணும்போது இங்கே மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்குது ஓர் ஒன்று போடுங்க மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்காது அப்படியே அடுத்து அப்படியே எழுதிக்கோங்க ஓகேவா 3 ஜீரோ இங்கே ஒரு 3 ஜீரோ மொத்தம் 6 ஜீரோ பாருங்க அப்போ 10 லட்சம் 10 லட்சமா அப்போ பாருங்க ஒரு 3 ஜீரோ மறுபடியும் ஒரு 3 ஜீரோ ஏன்னா 1000 ரெண்டு டைம் பண்ணும்போது நமக்கு 1000 அதாவது எத்தனை ஜீரோ வருதோ அத்தனை ஜீரோ எடுத்து அப்படியே கீழே போட்டுவோங்க அதே மைனஸ் இங்கே பாருங்க 2 4 4 இன்ட்டு 1000 4 இன்ட்டு 1000 நமக்கு என்ன கிடைக்கும் 4000 நமக்கு 4000 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னா 4 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 ஸோ பாருங்க இங்கே ஃபர்ஸ்ட் இது நம்ம கழிச்சிக்கலாம் என்னன்னா இங்கே 10 லட்சம் இருக்குது இங்கே 4 இருக்குது ஸோ 10 லட்சம் 4னா 10 லட்சம் 4 அதை விட்டுருங்க இங்கே ஃபஸ்ட்டு 10 லட்சம் இருக்கா பாருங்க 10 லட்சம் அது மொத்தம் 6 ஜீரோ அதே மாதிரி 4000 இதுக்கு கரெக்டாக நேருக்கு நேராக எழுதணும் இங்கே மைனஸ் பாருங்க ஜீரோவில் ஜீரோ போகுமா ஜீரோ போனால் ஜீரோ இங்கே ஜீரோவில் ஜீரோ போனால் ஜீரோ இந்த ஜீரோ போனால் ஜீரோ இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது 4 ஜீரோ 4 போகுமா போகாது பக்கத்தில் என்ன பண்ணுவோம் கடை வாங்குவோமா இங்கே 10 இருக்குது இந்த 10 அடித்தா 9 இங்கே 10 அடித்தா 9 இங்கே 10ல் 4 போனால் 6 இங்கே 9 இருக்குது ஸோ 9 இங்கே ஒரு 9 இருக்குது 9 அப்போ என்ன வரும் 9,96,000 9,96,000 அதாவது 10 லட்சத்து 9,96,000 மைனஸ் இங்கே என்ன இருக்கு 4 இருக்கு ஸோ மைனஸ் 4 இப்போ 99,96,000 4 போயிடுச்சு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கேயே ஜீரோ இருக்கு ஸோ கடன் வாங்கணும் பக்கத்தில் கடன் வாங்கினா இங்கேருந்து கடன் வாங்கினா 10 இங்கே ஒரு 10 இங்கே ரிமைனிங் 9 இங்கே கடனா 9 10ல் 4 போனால் 6 இதுக்கு என்ன பண்ணணும் இதை ப்ளஸ் பண்ணணும் ஓகே நம்ம பாருங்க மாற்றி பண்ணிட்டோம் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் பண்ணணும் அப்படி ப்ளஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 9,96,004 99,96,004 இதான் நமக்கு என்னது ஆன்சர் இப்போ 998 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9,96,004 ஓகேவா புரியுதா எப்படி போட்டிருக்குன்னு அந்த 998 1000 மைனஸ் 2 எழுதும்போது நமக்கு அதே தான் 998 கிடைக்கும் ஸோ இதை a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு மாற்றிருக்கோம் மாற்றி எழுதியிருக்கோம் ஓகேவா இங்கே வந்து என்ன பண்ணணும்னா இதை ப்ளஸ் பண்ணணும் ஸோ இது தப்பு நம்ம ப்ளஸ் பண்ணதுல மைனஸ் பண்ண பார்த்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி சிம்பிள் வந்து எங்கேயுமே நம்ம விடக்கூடாது முக்கியம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 10 லட்சத்துலேருந்து 4000 நம்ம வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு 4000 கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சது 9,96,000 எனக்கு கிடைச்சது 9,96,000 இந்த 9,96,000 நம்ம என்ன பண்ணணும் 4 கூட்டணும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது 9,96,004 இதை 998 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 9,96,004 தான் நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம் நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் மைனஸ் 16 y ஸ்கொயர் மைனஸ் 16 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ற முற்றுமை பயன்படுத்தி விரிவாக்குக இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் விரிவாக்கணும் ஏதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ற முற்றுமை பயன்படுத்தணும் ஆல்ரெடி நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்றதை படிச்சிருக்கோம் என்ன வரும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்னது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b ஓகேவா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b இங்கே பாருங்க y ஸ்கொயர் மைனஸ் 16 y ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதலாம் இங்கே பாருங்க y ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் நம்ம எழுத முடியுமா 16ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அதாவது முழு வர்க்க எண் 16 என்ன எதை ஸ்கொயர் பண்ணால் 16 நமக்கு கிடைக்கும் 4 நாள் 16 ரொம்ப ஈஸி 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும் நமக்கு தெரியும் இது பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா y ஸ்கொயர் மைனஸ் 16 இங்கே y ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இப்போ நாம் இங்கே என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ற ஒரு முற்றுமை அது ஐடென்டிட்டி பயன்படுத்தி தான் போட போகிறோம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நம்ம பண்ணால் என்ன கிடைக்கும் a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b
இங்கே ஏங்கிறது என்ன, ஏங்கிறது ஒய், பிங்கிறது என்ன, பிங்கிறது 4. இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதலாம், ஒய் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 4. ஏன்னா ஏங்கிறது என்ன ஒய், பிங்கிறது என்ன 4. ஸோ ஒய் ப்ளஸ் 4 ஒய் மைனஸ் 4. அவ்வளோதான். தட் இஸ் ஏ ஆன்சர். தட் இஸ் ஏ ஆன்சர். ஓகே பாருங்கள், இன்றைக்கி நாம் 5 சம் என்னென்னு பார்த்துருக்கோம். மொத்தம் இந்த 8th தேர்ட் லெசன் இயற்கணிதமில், அதாவது எப்படி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்தா எப்படி மல்டிபிள் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு ஈக்குவேஷன்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணணும், அதாவது ஈக்குவேஷன் 2 டேர்ம்ஸ் கொடுத்து நம்ம மல்டிபிள் பண்ண பார்க்க தெரியணும். அதே மாதிரி நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, இது இல்லாமல் இன்னும் என்னென்ன நம்ம தெரிஞ்சிருக்குன்னா, இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் a ப்ளஸ் பி ஹோல் கியூப் இதோட ஃபார்முலாவும், a மைனஸ் பி ஹோல் கியூப் இதோட ஃபார்முலாவும் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அது ரிலேட்டடாக ஒரு 2 நிமிஷம் போட்டு பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.